பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்கிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஆமாங்க, நம்முடைய ஆண்டவர் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவன். எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததாம். ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்த நாட்களில் அது வெறுமையாய் இருந்த நிலைமையில தான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமா இல்லாத ஒன்றை அங்கு இருக்கிறவர்களை போல அழைக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்கிறார், அங்கு வெளிச்சம் உண்டாகிறது. ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்று சொல்கிறார், அங்கு ஆகாய விரிவு உண்டாகிறது. சூரியனும் சந்திரனும் பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் உண்டாக்குகிறார். வார்த்தையினால் உண்டாக செய்கிறார், அது உண்டாகிறது. ஆமாங்க, நம்முடைய ஆண்டவர் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல அழைக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிளை பார்த்தோம் என்று சொன்னால், யோவான் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல நான் பார்க்கும்பொழுது, அங்க லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். வியாதிப்பட்டதுனால அவன் மரித்து போகிறான். அவனை மரித்து அடக்கம் பண்ணுகிறார்கள். அவன் மரித்து 4 நாட்கள் ஆகிறது. இப்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் பெத்தானியா ஊருக்கு இந்த லாசரை பார்க்க வருகிறார். இப்போ லாசரை அடக்கம் பண்ணி கல்லறைக்குள்ள வைத்து அவனை பூட்டி வைத்தாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த லாசரை உயிரோடு எழுப்புவதற்கு அந்த கல்லறைக்கு முன்பாக போய் நின்று அந்த கல்லை புரட்டி போட சொல்கிறார். புரட்டி போட சொல்லிவிட்டு அவர் கல்லறையின் வாசலில் நின்று, லாசருக்கு உயிர் இல்லை, ஆனால் உயிர் இருக்கிறது போல லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது மரித்தவன் உயிரடைந்து பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டவனாய் வெளியே வருகிறான். ஆமாங்க, நம்முடைய ஆண்டவர் இல்லாதவர்களை, ஜீவன் இல்லாதவனை ஜீவன் இருக்கிறவனை போல அழைத்தார், அவனை உயிரோடு எழுப்பினார். நம்முடைய ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறது. இந்த நாட்களில் உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது.